நாளில் உங்களுடைய நாமத்தினுடைய கர்த்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நாடி வந்திருக்கிறார்கள். உங்களுடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. நீர்தாமே ஆண்டவரே, உங்களுடைய அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அப்பத்தினால் திருப்தியாக்கும் கர்த்தா, நீரே அவருடைய கண்களை திறந்தாலும் இன்னும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை அறிந்து கொள்ள, உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். 2ஆம் அதிகாரத்துல இப்படி இருக்க அப்படின்னு ஆரம்பித்து இப்படி இருக்க ஆரம்பிக்கனால மேலே உள்ள வசனங்களுக்கு அது தொடர்புடையதாய் காணப்படுகிறது. அது வசனத்தை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லாமே அழிந்து போயிடும், எல்லாமே காணாமல் போய்விடும். ஆனால் தேவனுடைய வசனம் மட்டும்தான் என்ன செய்யும், என்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வசனத்திலே நாட்டம் கொள்ள வேண்டும் என்பது சொல்லுவதற்காக அந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. பழைய காலத்துல இந்த வசனங்கள்லாம் அதிகாரங்கள்லாம் இப்படி தனித்தனியா பிரித்து எழுதப்படலை, எல்லாமே சேர்ந்துதான் இருந்துச்சு, ஒன்றாகுது. ஆனா ஒரு தேவனுடைய கிருபை பெற்ற சிலலாம் சேர்ந்து சில அதிகாரங்களை ஏற்றபடி அவர்கள் என்ன செய்தார்கள், பிரித்தார்கள். அப்படி பிரித்தது ஒரு எளிதாக நமக்கு இருக்கிறது, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமானதாக வசனமா படிக்கிறது, அதிகாரமா படிக்கிறதுலாம் கொஞ்சம் நமக்கு எளிதாக இருக்கிறது. சில நேரங்கள் அந்த பிரிவுக்குள்ள குறைபாடுகள் உள்ளதாகவும் இருக்கும். ஆனாலும் அதை நம்ம ரொம்ப கவனமா வேதத்தை படிக்கும் போது ஆவியானுடைய துணையை கொண்டு வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்திடும் என்று சொல்லி ஜெபித்தாரே, அதே போல் நாமும் ஜெபித்து வேத வசனங்களை ரொம்ப ஆராய்ந்து என்ன செய்யணும், படிக்கணும். இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தருடைய தயவு நம்ம எல்லாருக்கும் தான் கர்த்தருடைய தயவு கிடைச்சிருக்கு. வந்து பெரும்பாலான நேரங்கள்ல ரட்சிப்பை குறித்து பெரிதாக மேன்மை பாராட்டுவது கிடையாது, அதை குறித்து பெருமை பாராட்டுவது கிடையாது. சில நேரங்கள்ல ரட்சிக்கப்பட்டதுனால இதெல்லாம் செய்ய முடியல, இந்த கஷ்டங்கள்லாம் வருது, அனுபவிக்க வேண்டியதுன்னா நினைப்போம். ஆனா எவ்வளவு பெரிய கிருபை இந்த உலகத்துல. ஒருவேளை 800 கோடிக்கு மேல் மக்கள் இருக்கிறாங்க. இதுல எத்தனை கோடிகளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கோடிகள்ல நாமும் ஒருவர் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. பரலோகத்துக்கு போகும்போதுதான் தெரியும் எத்தனை பேர் கைவிடப்பட்டாங்க. நம்மலாம் பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நாம் புரிந்து கொள்வோம். அவர் எப்படிப்பட்டவர், தயை உள்ளவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னா, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதுதான் அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். அதனால நமக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஒருவேளை கிறிஸ்டியனா கூட நீங்க இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க அவருடைய பிள்ளைகள் கிடையாது, அவருடைய ஜனங்கள் கிடையாது. ஆனா அந்த கூட்டத்துல உங்களை அவர் என்ன செய்தார், இந்த கிறிஸ்தவ கூட்டத்துல பல கோடி மத நம்பிக்கை உள்ள மக்கள் மத்தியில தன்னுடைய ஜனமாக அவர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டிருக்கிறார். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதும் இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். ஒரு இடத்துல நீங்கள் தேவ கோபாக்கனை பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லப்படும். நம்ம கோபம், ஆண்டோடைய கோபம் நம்ம மேல இருந்துட்டே இருந்துச்சு. செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நம்ம மேல ஒரு கோபம் ஆண்டவருக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை, அவர் கோபமா நம்ம மேல இல்லை, இப்போ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம். தேவனுடைய மகா பெரிய கிருபை, தயவு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கட்டாயம் தேவனுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும், தெரிந்து கொண்டதற்காக. 2வது வசனம் வாசிங்க. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. யாருக்கு சபைக்கு எழுதுறாரு, பொதுவான விருப்பம் கிடையாது, சபையில் உள்ள மக்களுக்கு எழுதுறாரு. அப்போ சபையில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. என்ன இருக்குதான், சகல துர்க்குணம், நிறைய ஆல் அப்படின்னு இருக்கு, ஆல் மேலிஸ் அப்படின்னு. இந்த துர்க்குணம் என்பதுக்கு இங்கிலீஷ்ல மேலிஸ் என்பதற்கு மீனிங் பாத்தீங்கன்னா
அதான் மற்றவங்களுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு எண்ணம். அதுதான் முக்கியமான ஒரு அர்த்தமா சொல்லப்படுது. மற்றவங்களை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது தான் மிக மோசமான ஒரு துர்க்குணம் என்று சொல்லி இருக்கு. சகலவித கபடத்தையும், கபடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப அன்பார்ப்பமா இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல உண்மையான அன்பு என்ன செய்யாது, இருக்காது. பேச்சு எல்லாமே கபடா இருக்கும், உண்மையா இருக்காது. உள்ளத்துல ஒண்ணு இருக்கும், அது வெளியே ஒண்ணு பேசிட்டு கபடம். வஞ்சகம் அப்படிங்கிறத ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது. மாய்மாலம், மாயக்காரராய வேத பாரகரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல் இருக்கிறீர்கள். கல்லறைக்கு என்ன அழகா ஒயிட் வாஷ் பண்ணி அழகா இருக்கு, ஆனா உள்ளே எலும்புகளும் சதைகளும் நாரி போய் கிடக்கிறது. இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மாயக்காரராய வேத பாரகர், மாய்மாலம். தங்கச்சி உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா எனக்கு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் கூட உள்ளத்துல அன்பு இருக்காது. நம்ம பாடுபடுறதுக்கு நல்லா கேட்பாங்க, கஷ்டத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையா கேட்கறாங்க, அக்கறையோட கேட்கறாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க ஆனா உள்ளத்துக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. நல்ல வேலையோட கூடிப்பட்ட சொல்ல வந்துச்சு, ரொம்பவும் ஆடிட்டு இருந்தா அப்படிதான் நினைப்பாங்க. மாய்மானமான கிறிஸ்தவர்கள். பொறாமை. நீங்க ஒரு வீடு கட்டினீங்கன்னா, ஒரு கார் வாங்கினீங்கன்னா, ஒரு பைக் வாங்கினா சந்தோஷப்பட மாட்டேன், பொறாமை தான் வரும். நிறைய காரியங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம உயர்ந்து நல்ல இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நிறைய சிக்னஸ் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய பொறாமை. பொறாமையை வந்தால் அதுக்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லப்படுது. மிக கொடுமையானது பொறாமை. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. மற்றவங்க யாரோ எப்படியா வந்துட்டு போறாங்க, நமக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாது. வஞ்சகம், பொறாமை, சகல வித புறங்கூறுதல். நம்பி சொல்லணும் ஒருத்தர்ல, நேரே அவங்ககிட்டே போய் சொல்லிடுவாங்க, உங்களை படி இப்படி சொன்னாங்க அப்படின்னு. இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நான் டீச்சர்ஸா இருக்கும்போது சில டீச்சர்ஸ்க்கு இதான் வேலையா இருக்கும். நான் இந்த ஸ்டாஃப் ரூம் எல்லாம் சொல்லுவேன். சின்ன வயசுலதான் குழந்தைகள் தான் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கோல் சொல்லுவாங்க, அந்த டீச்சர் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், ஆசிரியர்கள் ஆன போதும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்காங்க, யாரை கோல் சொல்லலாம். சமீபத்துல ஒரு சிஸ்டர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இப்படி இந்த ஊழியத்துல இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காங்க, எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிட்டு அப்படின்னு அதை போய் இன்னொருத்தட்ட சொல்றேன். அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்றேன், ஏன் அந்த லேடிட்ட எல்லாம் போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அதனால புறம் கூறுதல், கோல் சொல்றது, கேட்டதை சொல்கிறன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். அதெல்லாம் கேட்டதுன்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. சில காரியங்களை நான் ஒய்ஃபிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு நடந்துட்டாரு, நான் போய் ஒய்ஃபுக்கு அவங்க மேல அந்த ஆட்கள் மேல கோவம் வரும். பெரும்பாலும் அதை நான் தவிர்த்து வர்றேன். சொன்னது கட்டாயம் மனைவிட்ட சொன்னாலோ மனைவி கணவன்கிட்ட சொன்னாலோ அதே சில காரியங்களை மறைச்சிடுறது நல்லது. தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்க, அல்லது உங்க தம்பி இப்படி பண்ணிட்டாங்க, அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் உள்ளத்திலே வச்சு மறைக்கிறது நல்லது. அதனால பிரச்சனைகள் எழுவதை விட ஏன் நாம மன்னிக்க கூடாது, கோல் சொல்றது, புறங்கூறுதல், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. நான் டெய்லி இந்த வாட்ஸ்அப்ல செய்தி போடுவேன், அதெல்லாம் எடுக்கும்போது கொடிய விஷப்பாம்புகள் தான் எழுந்தது. கொடிய விஷப்பாம்புகள் நமக்குள்ள இருக்குதே, மற்றவர்கள் தீண்டும். இந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா நம்ம இதை ஒழிச்சாதான். அடுத்த வசனம் வாசிங்க, 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இப்போ வளர்றதுக்கு ஒரே வழிதான், கிறிஸ்துக்குள்ள வளர்றதுக்கு ஒரே வழி இருந்ததுதான் இந்த வசனம். வசனத்தை எவ்வளவுக்குள்ள நம்ம தியானிக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள கற்றுக்கொள்றோமோ, அதான் நம்ம என்ன செய்யும், வளர செய்யும் கிறிஸ்துவுக்கு.
புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. பிறந்த குழந்தைகள் எப்போ அழுதுட்டே இருக்கும், அடிக்கடி அழுதுட்டே தான் இருக்கும், அது பால் கொடுத்துட்டே இருக்கும். இப்ப அதோடைய வாந்தியெல்லாம் பாலாதான் இருக்கும். அந்த நேரத்துல கொண்டு வேற எதையும் அது கொடுக்க முடியாது. எவ்வளவு சுவையான உணவா இருந்தாலும் இனிப்பான உணவா இருந்தாலும் அது கொடுக்க முடியாது. அதுக்கு வேண்டியது பால் தான். அப்போ திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். வசனம் களங்கமில்லாத, குறைவே இல்லாத, அது ஒரு ஞானப்பால், ஞானத்தை தரக்கூடிய பால். இப்ப நம்ம ஞானம் அடைய வேண்டுமானால் வேத வசனத்தை தியானிக்கணும். பிரசங்கங்கள் இருக்கும், பாரம்பரிய சபையில 1/2 மணி நேரம் இருக்கும், பெரிய சபையில 1 மணி நேரம் இருக்கும். அதெல்லாம் களங்கமில்லாத ஞானப்பான்னு சொல்லவே முடியாது. சிலர் அதை ஒரு பண ஆசையினால தனக்கு மக்களை சொந்தப்படுத்தணுங்கிறதுக்காக வித்தியாசமான காரியங்களை எல்லாம் போதிப்பார்கள் என்றுதான் பைபிள்ல சொல்லப்படும். அதுல எபிரேயர்கள் நமக்கு படிச்சு ஞாபகம் இருக்கோ இல்லையா தெரியும். நிறைய பிரசங்கங்கள்ல ஏதாவது ஒண்ணு கலந்துருக்கும். இந்த பிரசங்கம் பண்றவருடைய ஒரு விருப்பம், தனக்காக மக்களை வைக்க வேண்டும் என்று புதிதான கொள்கைகளை சொல்றது, அதிகமா தசம பாவத்தை பத்தி, காணிக்கைகளை பத்தி அதிகமா பேசுறது. ஒவ்வொரு வசனத்தையும் எங்கதான் துப்பாங்கன்னா, ஏழையை கொடுப்பதை பத்தி நான் ஒரு பாஸ்டர் பேசுறதை நான் இதுவரையும் கேட்டதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் தான் பண்ணுவாங்க, தனக்கு வேணும், எவ்வளவு இருந்தாலும் தனக்கு இன்னும் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க. 40,000 50,000 ரூபாய் ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க. ஒருத்தர் 10 ரூபா போட்டாலே அது 5 லட்சம் ஆயிரும். அவங்களும் கொடுக்கறத பற்றி தான் பேசுவாங்க. அப்படி வாங்கி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாரும் 10 ரூபா போடுறது, 100 ரூபா போடுவாங்க, 500 ரூபா போடுறவங்களும் 1000 ரூபா போடுறவங்களும் இருப்பாங்க. அவங்களும் என்னதான் பண்றாங்க, பணத்தை பற்றி தான் பேசுறாங்க. சரியான நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் வளர வேண்டுமானால், இது மேல வாஞ்சை எப்போ பைபிளை படிக்கலாம், நேரம் கிடைக்குமா, நேரத்தை ஒதுக்கி பைபிள் என்ன செய்யணும் படிக்கணும். 4வது வசனம் 5ஆம் வசனம் 2 சேர்த்து. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். மனுஷரால் தள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ பற்றி எவ்வளவு பிரசங்கங்கள் நடக்குது, டிவி மூலம் நடக்குது, பப்ளிக் மீட்டிங்ல நடக்குது, இன்னும் எத்தனையோ முறைகள்ல இன்றைக்கு யூடியூப் மூலம் எல்லா இடத்துலயும் இன்றைக்கு பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் அவரை யாரும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள முடியல. நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மள அளவில்லாத அன்புள்ள தேவன். ஆனாலும் மனிதர்களை அவர் தள்ளி வச்சிருக்கான். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், விலையேற பெற்றவமான ஜீவனுள்ள விலையேற பெற்றவர். அவர் நம்ம நிறைய நேரங்கள்ல சரியா அறிந்து கொள்வது கிடையாது, அவரை தேடுறது கிடையாது. பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி தீர்க்கலான்னு நம்மளே தீர்மானம் பண்றோம். அவரு விலையேற பெற்றவர், விலையேற பெற்ற அவர் தேவன். இந்த கல்லாகிட்ட அவரிடத்தில் சேர்ந்தால் நீங்கள் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். அப்போ நம்மை தேவன் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டி கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா நம்முடைய கவனம் எல்லாம் அந்த வீட்டு மேல இருக்கும். வாங்குற மணல், கல்லு, சிமெண்ட், எந்த சிமெண்ட் நல்லா இருக்கும், எந்த செங்கல் நல்ல செங்கல், எல்லாரும் பார்த்து கவனமா கட்டி. அதே போல தேவன் கவனமாக உங்களை கட்டி கொண்டிருக்கிறார். இதுல வேத வசனங்கள் மூலம், பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மோடு கூட பேசி ஒரு தேவனுக்கேற்ற ஒரு மாளிகையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ சர்ச்சைக்கு போறோம், வரோம், கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ஷிப் பண்றோம், வர்றோம், அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்மை தேவன் ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு மாளிகையாக கட்டி கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும்
மாளிகையாக கட்டுறார். வீட்டுக்கும் மாளிகைக்கும் வித்தியாசம் தெரியும். மாளிகைங்க பிரம்மாண்டமா இருக்கும், அப்படி கட்டி கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பணிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். முதல்ல ஒரு பக்கம் நம்மை ஆலயமாக கட்டுகிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து மூலமாய் பலிகளை செலுத்தும்படிக்கு, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஒரு ஆசாரிய கூட்டமாக பண்றார். நம்ம எல்லாரும் ஒரு பக்கத்துல ஒரு மூப்பர்களாக ஆசாரியர்களா நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் கட்டிட்டு இருக்கோம். அவருடைய நோக்கம் எல்லாம் நம்ம மேலதான் இருக்கும், நம்ம ஒவ்வொரு மேலேயும் இருக்கும். நம்ம கேர்லெஸ்ஸா அவர் இருக்கிறான்னு நினைப்போம். நான் மாளிகையா ஒருத்தர் கட்டுறாரு, இன்னொரு இடத்துல ஒரு ஆசாரியனாக, பரிசுத்த ஆசாரியனாக பலிகளை செலுத்தும்படி ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணுமோ. அப்ப இந்த யாத்திராகமும் லேவியராகமெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு காரியங்கள் சொல்லு. ஒரு ஆசாரியனா எப்படி இருக்கணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், அவனுடைய எல்லாத்துலயுமே அவனுக்கு இது இருக்கு. அவன் பலிகளை செலுத்தித்தான் உள்ள போகணும், அவன் பரிசுத்தமா இருக்கணும், அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மல்கியா புத்தகத்தை எடுத்துக்க. 2 மல்கியா 2 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் வாசிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இப்ப நம்ம ஆசாரியனா வடிகட்டி வருகிறார், வழி நடத்தி வருகிறார், உருவாக்கி வருகிறார். நம்ம யாரு? சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இவருடைய மகள் அல்லது இவருடைய மனைவி அப்படி இல்லை. அந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் வர்ற வரைக்கும் இங்க யாரு? சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ அவரை பற்றி என்ன இருக்குதுன்னா, சத்திய வேதம். அதுக்கு முன்னால உள்ள வசனங்களும் உண்டு, நான் நேரம் கருதி அதெல்லாம் வாசிக்கல. டைம் கிடைச்சுன்னா மேல உள்ள 2 வசனங்கள்லாம் வாசிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. வாயில் என்னதான் இருக்கணும்? சபிக்கிற வார்த்தைகள், கோப வார்த்தைகள், எரிச்சலின் வார்த்தைகள் இதெல்லாம் வரக்கூடாது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் நியாயம் காணப்படவில்லை. நியாயம் காணப்படவில்லை. அவனுடைய எல்லா நேரம் கூட வாயில நியாயமான வார்த்தைகள் வரக்கூடாது. எல்லா நியாயமும் உண்மையுமான வார்த்தைகளா இருக்கும். அவன் என்னோட சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின் என்று திருப்பினான். அவன் தேவனோடு சமாதானமா இருக்கான். அவர் மேல கோபமோ எரிச்சலோ எல்லாத்திலையும் அவர் கீழ்ப்படிந்து அவரோடு சமாதானம் உள்ளவனாய், யதார்த்தம் உள்ளவனாய், உண்மை உள்ளவனுமாய் அவன் இருந்தான். நம்ம அப்படிதான் இருக்கணும். தேவனோடு என்ன இருக்கணும்? அவரு சமாதானம். நிறைய காரியங்கள் நம்ம ஜெபம் பண்றதுக்கு, வாழ்க்கைக்கு, நம்ம விருப்பத்துக்கு எதிராக தான் நடக்கலாம் காரியங்கள். அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும். நமக்கு உண்மையாக உண்மையுள்ளவர்களாக சமாதானத்தோடு அவர்கள் காணப்படும். நேகர அக்கிரமத்தினின்று திருப்பினான். நேகர அக்கிரமத்தினின்று திருப்பினான். நிறைய பேர் திருப்பணும். ஆண்டவர் சொல்லி அவங்களை என்ன செய்யணும்? அந்நிய பாவங்களிலிருந்து அவளை திருப்ப வேண்டும். ஆசாரின உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். இப்ப எல்லாத்துக்கும் வாயில வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. கோபத்துல எல்லாம் பேசுறது, அப்ப தெரியாதா, என்னை பற்றி அவ்வளவு பற்றி எனக்கு எப்படி தெரியும், இப்படின்னு பார்த்தா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. நம்ம ஆசாரியர்கள், கர்த்தருடைய தூதர்கள், சேனையின் கர்த்தர் அவர்.
பெரிய கோடிக்கணக்கான தூதர்கள் இடத்துல அவர்களுடைய அந்த தேவனுடைய நம்ம தூதர்கள். அதனால இந்த வாய்கள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். வாயிலிருந்து என்னதான் வரணும்? வேத வசனங்கள் தான் வரும். அல்லேலூயா. 6வது வசனம். அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்க மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மூளைக்கல். அவர் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர், விலையேற பெற்றவர். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கும் உள்ள உறவை பார்க்கணும். பிதாவால இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர். 2 பேரும் ஒண்ணு கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல் சியோனில வைக்கிறார். அதான் எங்க வச்சிருக்காரு? சியோன்ல. அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அது மேல விசுவாசம் வைத்தார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் வைத்தீர்களானால் வெட்கப்படுவது போல தோன்றினாலும், ஏமாற்றமாக தெரிந்தாலும், வஞ்சிக்கப்பட்டதாக தெரிந்தாலும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உங்க குடும்பம் வெட்கப்பட்டு போகாது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவருக்கோ வீட்டை கட்டுகிறால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அப்புறம் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விலையேற பெற்றது. விலையேறப்பட்ட கல் அவர் இயேசு கிறிஸ்து. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, எப்படி வீட்டை கட்டுறவங்க சில கற்கள்லாம் இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போடுறோம், அந்த மாதிரி தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்ல அந்த கல் இடறுதலுக்கு ஏற்ற கல். அதை இடறிப்போம். இப்படி கண்ணி வைத்தட அப்படி பிறக்க முடியும்? இயேசுக்கு ஒரு அவ்வளவு பெரிய கடவுளை சிலுவையில் அறைய முடியுமா? அப்படிலாம் கேள்வி. அது இடறுதலுக்கு ஏதுவானது. இதை பார்த்து இடறுதல் அடைகிறாங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படி. அதெல்லாம் அவங்க விழுந்து போறாங்க. 8வது வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம என்ன பண்றாங்க? இடறி போகிறார். அதுக்காக அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதனால அவங்க அந்த கல்லை ஏற்றுக்கொள்ளாம நம்பாம என்ன செய்ய இடறி போய் விடுகிறார்கள். அதுக்குன்னே அவங்க என்ன பண்ணிருக்காங்க? நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதாவது இன்னைக்கு பெரிய ஊழியம் வளர்ச்சி பெறாததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, இந்த பாஸ்டர்கள்லாம் ஒரு நாள் இதெல்லாம் சொல்லி தரது கிடையாது. கடைசி வரைக்கும் என் கூட இருங்க, எங்க சபையை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. அப்படியே ஒரு பாஸ்டர் பேசினார் யூடியூப்ல. ஒரு சபைக்கு நீ போனா உன்ன கடவுள் அந்த சபைக்காக தெரிந்து கொடு, இந்த சபையை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே போக கூடாது. எந்த ஊழியம் கூட உங்களை அழைச்சிருக்கலாம், ஆனா நீ போக கூடாது, நீ ஞாயிற்றுக்கிழமை இங்கதான் இருக்கணும் சொல்லுவாங்க. ஆனா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தும்படி, அவருடைய கிருபையை மற்றவங்களுக்கு சொல்லும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதனால அங்கேயே உட்கார்ந்து ஒரு இடத்துல கடைசி வரைக்கும் இருக்கணும் இல்லை. தேவன் உங்களை அழைத்திருந்தால், இதுக்கு எத்தனையோ பெண்கள் சிறப்பாக பேசுறாங்க, மிகச் சிறப்பாக சித்தரிச்சிருக்காங்க சபைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை.
இல்ல நான் அந்த சபையில தான் உட்காந்துருப்பேன், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வேற சபைக்கு போக மாட்டேன்னு பார்த்தா எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படி முடியும்? இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்த அந்த சபையில அங்கத்தினரா இருக்கிறோம். சபையிலே அழைப்பு இல்ல, நீங்க மற்ற நாட்களை ஊழியம் செய்ய அப்படின்னு சொன்னா, கடவுள் வைத்திருந்தால் நீங்க அப்படியே செய்யும். உங்களுக்கு அழைப்பு இருந்தா எங்க வேணாலும் நீங்க போகலாம். அதுக்கு நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழைக்கிறவர் தேவன், அவர் தான் பெரியவர். ஆரம்ப காலத்துல எங்கெல்லாம் பயங்கர பிரச்சனை, எல்லா இடங்களையும் எதிர்ப்பு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். மனிதனுக்கு எதுக்கு நாம பயப்படணும்? தேவனுக்கு பயப்பட்டு உண்மையா இருக்கும். அதுக்காக சும்மா சுத்தக்கூடாது, எங்கேயும் சபையை விட்டுட்டு. சபை போகணும், சபையில இருக்கணும். ஒருவேளை அழைப்பு இருந்துச்சுன்னா எந்த இடத்துக்கு தேவன் அழைக்கிறாரோ அங்க போய் என்ன செய்யணும்? அவருடைய புண்ணியங்களை நமக்கு தெரிவிக்க வேண்டும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், திரும்பவும் சொல்றாரு, இங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பாஸ்டர் மட்டும் தான் ஆசாரியர், அவரு மட்டும் தான் பரிசுத்தவான். ஒருத்தத்துவாங்க முன்னால ஊழியக்காரன் மட்டும்தான் பரிசுத்தவான். விசுவாசி எல்லாம் அப்படி கிடையாதுன்னு, அப்படிலாம் பைபிள்ல எழுதவே இல்லை. எல்லாரையும் பரிசுத்தவான்களாம் அழைச்சிட்டால் விசுவாசிகள் அனைவரை. பரிசுத்த ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாமே மற்றவங்களை விட நமக்கு சொந்தம்னா அவங்களுக்கு உரிமை பாராட்டும். அவங்க எனக்கு சொந்தங்க, கூப்பிடுறாங்க, எப்படி போகாம இருக்க முடியும்? கல்யாணம் வருது, ரொம்ப சொந்தங்க எனக்கு, அதனால கட்டாயம் போய் தான் அவனுக்கு போகாம இருக்க முடியாது. அதே மாதிரிதான் அவர் நமக்கு நம்ம அவருடைய சொந்தமான ஜனங்கள். உலகத்துல யாருக்கும் நம்ம அடிமையும் கிடையாது. எப்படி திட்டவட்டமா மனிதருக்கு அடிமைகளாக இராதிருங்கள் என்று எழுதப்பட்டது. மனுஷனுக்கு அடிமையாக கூடாது. உங்களுடைய ஆவியானவர் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி எப்படி சொல்கிறாரோ அதன்படி நடக்கும், அதன்படி ஊழியம் செய்யுங்கள். 10 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதே அவருடைய ஜனங்களாக இருக்கீங்க. அவருடைய ஜனம். இப்போ இந்த குடும்பம், அந்த ஜாதி, இந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது. அவருடைய ஜாதி, நம்ம அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இரக்கம் பெறாதவளை போய் இரக்கம் பெற்ற ஜனங்கள். 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்க நீங்கள். நம்ம எல்லாரும் யாரு? அந்நியர்கள். இந்த உலகத்துக்கு நாம் அந்நியர்கள், பரதேசிகள், எக்ஸைல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எக்ஸைல்ஸ் இந்த நாட்டை விட்டு புறம்பாக்கப்பட்டவர்கள், அவங்கதான் எக்ஸைல்ஸ். சொஜானஸ் அப்படின்னா பிரயாணம் பண்றவங்க, ஒரு பிரயாணக்காரன். நம்ம இங்க இருந்து பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம இறந்தா அங்க போய் சேர்ந்துருவோம், அல்லது அவர் வரும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது வரைக்கும் தான் பிரயாணம். எத்தனை வருஷம் பிரயாணம் நமக்கு பாக்கி இருக்குன்னு தெரியாது. எத்தனை வருஷத்துல இந்த பிரயாணம் நமக்கு முடியும்னு சொல்ல தெரியாது. ஒரு இடத்துல ஸ்டாப்னு ஒரு போர்டு வச்சிருப்பார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிட்டு, எனக்கு என் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, ஸ்டாப்னு சொல்லுவாரு. அன்றைக்கு ஸ்டாப் ஆகி போயிடும். ஆனா இங்க என்ன பண்றோம்? எவ்வளவு சேர்க்கலாம், எனக்கு சேர்க்கல என் பிள்ளைக்காக, எனக்கு சேர்க்கல என் பேர பிள்ளைக்காக.
பிள்ளைகளும் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர பிள்ளைகள் கூட சம்பாதித்து வருது. ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க செலவு பண்றது, ஊழியத்துக்கு கொடுக்கறதுல, ஏழைகளுக்கு கொடுக்கறதுல. இல்ல, நீங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இன்னொரு ஆணோ யாரோ அவங்களோட நெருங்கி பழகிட்டு அவன் தப்பா பொருத்திட்டு நீ அண்ணன் பழகலாம், சொந்தம் பழகலாம். ஆனா அவனுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும். பழகிட்டு ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், என்னை விடுவித்துக் கொள்ளும், ஜெபம் பண்ணலாம். விலகு. யோசிப்பு ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடணும். 2 தீமோத்தேயு 2:22 அழகா சொல்லப்பட்டிருக்குமா, என்ன செய்யுங்க, இச்சைகளை விட்டு விலகி ஓடு. தீமோத்தேயுக்கு எழுதுற எத்தனை வயசானாலும் சாத்தான் எப்படியா விழ வைக்கிறதுக்கு தான் முயற்சி. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், ரொம்ப பிரம்மாண்டமான ஊழியம் செய்தவங்க, 70 வயது 75 வயசுக்கு மேல 80 வயசு அவங்களே தவறு பண்ணிக்கலாம். நின்றுலாம் என்ன செய்யக்கூடாது, நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். ஆண்களோடு பழகுவதை தவிர்க்க வேண்டும். அண்ணன் தம்பி தவிர அது ஆத்மாபூர்வமே போர் செய்கிற போர் செய்யறான் சாத்தான். அது மூலம் போர் செய்யறான் வெற்றி பெறதுக்காக. கடைசி வரைக்கும் அவன் முயற்சி பண்ணுவான், யார் மூலமா அது வீழ்த்தி விட வேண்டும் என்று. எச்சரிக்காது. அதை விட்டு விலகுங்கள். நீதிமொழிகள் வசனம் உண்டு, தன் கண்களால் அவள் உன்னை பிடிக்க விடாதே. அடிக்கடி போயிட்டு இருந்தா பார்த்துட்டு பார்த்து 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 ஒரு பழக்கமா. அதாவது எந்த அளவுக்கு இதை தவிர்க்க முடியுமோ பாக்குறத அதெல்லாம் என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு, அப்போ இவெல்லாம் அப்படிப்பட்டவன், இவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் அவர்கள் மேல குற்றம் சாட்டுவாங்க. எப்படிப்பட்ட உண்மை உள்ளவராக இருந்தாலும் அந்த ஏதாச்சும் என்ன செய்யணும், நற்கிரைகளை நாம் செய்ய வேண்டும். இங்க பற்றி ஏதாவது தவறான சொல்றாங்க, அதுல நம்ம நற்கிரைகளை பார்த்து அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு. சந்திப்பின் நாள் அப்படின்னா ஆண்டவரை சந்திக்கும் நாள். அந்த சந்திக்கனால அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படின்னா உங்க நற்கிரியை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படணும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். இவன் இப்படி அவன் இப்படின்னு சொல்லி பல ஊழியக்காரர்கள் எல்லாம் சொல்றாங்க. 95% பொய்யாதான் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணணும், அப்படி இல்லை நான் அப்படிங்கிற சொல்லி உண்மையா நடந்து அதை பார்த்து மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் சந்திப்பின் நாள்ல, பரலோகத்துக்கு போகும் நாள்ல, நியாய விசாரிப்பின் நாள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தணும். அதை பார்த்து அவருக்குள்ள நல்ல நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுங்க. அவங்களுக்குள்ள நல்ல நடக்க உள்ளவர்களாய் இருக்கும். அவர்கள் மோசமா தான் இருப்பாங்க, கொடியவர்களா தான் இருப்பாங்க. நம்ம நல்ல நடக்கையினால் அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரங்களுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். மனுஷனுக்கு கீழ்ப்படிங்க, அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிங்க. ரோமர் அதிகாரம் எல்லாரும் என்னால ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதிகாரத்துக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. அதான் கிறிஸ்துவ விரோதமா அதுக்காக என்ன செய்ய வேண்டிய கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தனும் சர்ச்சைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்காக சர்ச்சைக்கு போகாம இருக்க முடியாது. பைபிள் படிக்கக்கூடாது, ஆண்டவரை பற்றி அறிவிக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. பட் மற்ற கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படியணும்.
வரியை ஒழுங்கா செலுத்தணும், தீர்வையை ஒழுங்கா செலுத்தணும், வருமான வரி இருந்தா வருமான வரியை ஒழுங்கா செலுத்தணும், இதெல்லாம் செய்யணும். மேலா அதிகாரமுள்ள ராஜாவானாலும் சரி, அவனால் அனுப்பப்படுகிற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ சென்சஸ் எடுக்க வராங்கன்னா ஒழுங்கா சென்சஸ் கொடுக்கணும். எல்லாவது அதிகாரிகள் இருக்க வராங்களோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எழுத்துன்னு கொடுக்கணும். 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்க அதிகாரிகள் மோசமா இருக்கலாம், ஆனா நீங்க நன்மை செய்து அவங்களுடைய அறியாமையை என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம நன்மையே செய்வோம், அவன் மோசமா இருக்கலாம், அதிகாரி மோசமானவனா இருக்கான், லஞ்சம் வாங்குறவனா இருக்கான். ஆனா நம்ம நன்மை செய்யும் போது அவர்கள் அந்த அறியாமை இருந்து வெளிவருவார். அதுதான் தேவனுடைய சித்தம். 16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்ததும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்தில் மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். நம்ம சுயாதீனம் உள்ளவங்க. சுயாதீனம் என்ன, ஒரு விடுதலை உள்ளவர்கள், தேவனால் விடுவிக்கப்பட்ட அடிமை கிடையாது. ஆனா நான் என் இஷ்டப்படிலாம் நடப்பேன், நடக்க முடியாது. லெப்ட்ல பைக்ல போனோம், சைக்கிள்ல போனோம்னா, அல்லது லெப்ட்ல நடக்கும்னா நான் ரைட்ல தான் போவேன்னு போக முடியாது. அது நமக்கு தான் ஆபத்தை உண்டாகும். நம்ம இஷ்டப்படி நடக்க சொல்லுவாண்ட, கொடையை பிடிச்சிட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்போது அதில் கொடையை பிடிச்சிட்டு போனா இவன் அடுத்தவன் மேல இடிக்காம கொண்டு போவான். இப்போ நம்முடைய எனக்கு எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறாரு. தகுதியானதான் செய்யணும். எது வேணாலும் நான் செய்யலாம் அப்படின்னு செய்ய முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்துலயும் நம்மதான் நடக்கணும். யார் என்ன கேட்க முடியும், நான் கடவுளுடைய பிள்ளை, நடக்க முடியாது. தவறு செய்யக்கூடாது. அதாவது நான் எது வேணாலும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு செய்யக்கூடாது. 17ஆவது வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லோரையும் கனம் பண்ணு, யாரா இருந்தாலும் சரி. ஒரு எம்எல்ஏ வர்றாரு, ஒரு மோசமானவரா இருக்கலாம், ஆனாலும் அவருக்கு ஒரு தோசை சொல்லுங்க. ஒரு கவுன்சிலரா இருக்கலாம், அவரையும் கனம் பண்ணுங்க. அவங்க மோசமானவனா இருக்கலாம், அது அவனையும் கனம் பண்ணுங்க. சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்க. ஓ, சிஎம் வந்திருக்காருன்னா அவரை என்ன பண்ணணுமா, கனம் பண்ணணும். அதிகாரிகள் எல்லாருக்கும், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டிய அவசியம். இது உங்களுக்கு புரியும் இந்த அவசரம் எல்லாம். அடுத்து 18ஆவது வசனம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்காரதான் என்ன செய்யணும், பயத்துடைய எஜமானுக்கு கீழ்ப்படியணும். நல்லவரா இருந்தாலும் சரி, சாந்த குணமுள்ளவருக்கும் மாத்திரம் கிடையாது, முரட்டு குணமுள்ளவருக்கும் கீழ்ப்படுது. இப்ப என்ன இவ்வளவு பெரிய கிராதகனா இருக்கிறான், நல்லவனா இருந்தா கீழ்ப்படியலாம். எல்லாத்துலயும் கோவப்படுறவனா, எரிச்சல் அடைகிறவனா இருக்கும் முதலாளி, அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, எழுத்து நிற்கக்கூடாது. எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 19ஆவது வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறான். அதனால சில அநியாயங்கள் தப்பெல்லாம் வரும். இவ்வளவுதான் நீங்க உண்மையா உத்தமமா நடந்தாலும் சிலர் தவறா, சில அதிகாரிகள் என்ன செய்ய வேணும்னு உங்களை பகைப்பாங்க, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். இப்போ என்ன பண்ணும், பொறுமையா என்ன பண்ணணும், சகிக்க வேண்டும்.
ரொம்ப நல்லவனாங்க இருந்தீங்கன்னா வேலையில என்ன கிடைக்காது, ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்காது. அவராதான் எடுத்தோம். நீங்க எவ்வளவு உண்மையா நடந்தாலும் சிலர் அதிகாரிகள் மேல இருக்கிறவங்க அசட்டே தான் பண்ணுவாங்க. கிறிஸ்டியனாலே அசட்டை பண்ணுவாங்க. அநியாயமான வேலைகள்லாம் கொடுப்பாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால்தான் அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நியாயம் நடந்தாலும் அதே என்ன செய்யணும், பொறுமையா சகிக்கணும். இந்த மாதிரிதான் கணவர் அநியாயமா நடந்தாலும், அநியாயமாய் கோவப்பட்டாலும் தோசை கரண்டி எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிராக போகக்கூடாது. பொறுமையா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுக்கு பிரியம். 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். தவறு செய்து நம்ம தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் போது அதுல ஒரு பயணம் கிடையாது, புகழ்ச்சி கிடையாது. நன்மை செய்து பாடுபடும் போது, நல்லதே செய்தேன், எல்லாம் நல்லதுதான் செய்தேன், ஆனா என்னால என்ன செய்யறாங்க, தவறா பேசுறாங்க, தவறா நடத்துறாங்க, எனக்குரிய மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க, விலைக்கு வச்சிருக்காங்க. அத பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நல்லதே செய்யறோம், நன்மையே செய்யறோம், ஆனாலும் நமக்கு என்ன வருது, மேன்மை கிடைக்கல, தவறுதான் கிடைக்குது. தவறுகளை என்ன செய்யறோம், அநியாயமா பாடுபட வேண்டியது இருக்குன்னா பாடுகளை பொறுமையா சகித்தால் அதுதான் ஆண்டவருக்கு என்னது, அவர் கைதிட்டுவார். எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டம் கொடுத்தும் அதை பொறுமையா ஏற்றுக்கொள்கிறாரே என்று சொல்லி என்ன செய்யும், ஆண்டவருக்கு நல்லது பிரியமானதாக காணப்படும். 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதுக்காக தான் அழைச்சிருக்காரு. எதுக்காக? பாடுபட்டு அதை பொறுமையோட செய்வதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுபாடுகளை தொடர்ந்து வர முடியும் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போகணும். அவர் மாதிரி, இயேசு கிறிஸ்துவின் மாதிரி என்ன, பாடுபட்டு நிந்தைகளை சுமந்து அவமானப்படுத்தப்பட்டாலும் அவர் எப்படி இருந்தார், பொறுமையா இருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு தம்மை குவித்தார். இப்போ ஆண்டவருடைய அடிச்சுவடு இதுதான். பாடுபடும் போது அவர் பாவமே செய்யல, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. உண்மையும் உத்தமம் தான் வாயில என்ன செய்யுது. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் கொடுத்தாமலும். என்னையா நீ யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடுற, யாருன்னு தெரியாம என்ன அடிக்கிற, யாருன்னு தெரியாம என்ன முகத்துல காரி துப்புற அப்படின்னு அவர் கேட்க. அதெல்லாம் என்ன செய்யல, அப்படி பயமுறுத்தும் இல்லை, என்ன நடக்கணும் பாரு. நான் மனுஷன், வீட்டை காய் பிடி சொல்ல போகும்போது அது கோவத்துல என்னெல்லாமோ பண்ணாங்க, என்னவோ பேசினாங்க. இன்னும் மனசுல இருக்கு, அதுக்கு ஏதாவது நடக்கணும்னு தான் என் மனசுல இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. அவர் நினைச்சா போதும், என்ன ஆவாங்கன்னு சொல்ல முடியும். அவர் என்ன செய்யறாரு, அவர் திட்டப்படும் போது அதற்கு என்ன செய்யல, திட்டல. பாடுபடும் போதும் என்ன செய்யல, அவ்வளவு பயமுறுத்தல. இப்போ உங்களுக்கு தெரியாது என்ன செய்யறேன் பாரு, நான் பிறகு உயிரோட எடுத்த பிறகு அப்படின்னு சொல்றது. அவருக்கு முன்பாக காட்சி கொடுத்தா அவங்கள பயமுறுத்தும் அவர் போல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தேவனிடத்தில் தன்னை ஒப்புவித்தார். நாவியம் இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி முழுமையாக ஆண்டவரத்தில் என்ன செய்த தன்னை, நீங்க பார்த்துங்க ஆண்டவரே, இடத்துல நான் ஒப்புவிக்கிறேன் சொல்லி ஒப்புவித்திருக்கேன். 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். பார்க்கும்போது நாம பாவங்களுக்கு பாவத்துக்கு செத்துட்டோம். ஆண்டவர் என்றைக்கு நம்முடைய உள்ளத்துல பிரகாசித்தாரோ, அவருடைய வெளிச்சம் என்றைக்கு நம்முடைய உள்ளத்துல பிரகாசித்ததோ அன்றைக்கு பாவனா செத்து போச்சு. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் யாவும் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயிரும். ஆனா அதுக்கு பிறகு சில காரியங்கள்லாம் உள்ள வந்தது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் அதுக்கு பிறகு உள்ள வந்தது, இடம் கொடுத்தது. ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டோம், தகுதிப்படுத்தப்பட்டு விட்டோம், சுற்றிலும் சுத்தமாயிட்டோம். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்காக தான் நம்ம பிழைத்திருக்கோம். நியாயத்தை, நீதியை, உண்மையை, உத்தமத்தை, அன்பை வெளிப்படுத்தும்படிக்குதான் ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியினாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஒரு சுகம் கிடைத்திருக்கிறது, ஒரு பரிசுத்த வாழ்வு கிடைத்திருக்கிறது. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருக்கிறீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பெறும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம், யாரும் நமக்கு கிடையாது, நம்மளை கேர் பண்றதுக்கு யாரும் கிடையாது, வழி நடத்துறது யாரும் கிடையாது, நமக்குன்னு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. காணாமல் போன ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனா இப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன கிடைச்ச? ஒரு மேய்ப்பர் கிடைத்திருக்கிறார், வழி நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் மகிழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் நண்டை கொண்டு போய் இப்ப அவர் நம்மளை மேய்க்கிறார். நிறைய நம்ம தான் முயற்சி பண்றோம். அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி பணம் பண்ணலாமா, இப்படி படிக்க வைக்கலாமா பிள்ளைகளை. யார் கேட்கிறா? என்ன ஆண்டவரே என் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்னு நம்ம கேட்கறதே கிடையாது. என்ன படிக்க வைக்கணும் நம்ம இஷ்டம், எந்த காலேஜ்ல படிக்க வைக்கணும் நம்ம இஷ்டம், அதான் நம்ம விருப்பம். வீடு கட்டணுமா நம்ம விருப்பம், எப்படிப்பட்ட வீடு கட்டணும் நம்ம விருப்பம். ஒரு மேய்ப்பர் பத்தாமா நின்றுட்டு இருக்காரு, கண்காணி பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு, நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு வேலையை கொடுக்கறது இல்லையா? எதை நினைக்கிறோமோ அதை வாங்குறோம், எதை விற்கணுமோ அதை விற்கிறோம். மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒப்படைத்து அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அதனாலதான் நமக்கு சமாதானம் இருக்கு. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் அவர் என்ன செய்யறாரு? மேய்ப்பர் ஒருத்தர் இருக்காரு, கண்காணியாக அவர் இருக்கிறார், மேற்பார்வையாளராக பிசப் ஆத்மா ஒருத்தர். ஆனா அதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கு. எல்லாத்தையும் ஆண்டவரத்தில் ஒப்படை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கணவருடைய தொழில், பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படையும். நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். வெற்றியப்படுற வரைக்கும் யாரும் இல்லை, அனாதையா இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்மை மேய்ப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார், நம்மை கண்காணிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம வந்திருக்கோம். பெரிய 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 மிகப்பெரிய கிஃப்ட். அவருடைய சத்தத்துக்கு நாம செவி, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவர் சத்தம் கேட்போம். எல்லா பிரச்சனைகள் நேரங்கள்ல என்ன செய்யணும்னு தெரியா கலக்கம் அடைகிற நேரத்துல, குழப்பம் அடைகிற நேரத்துல அவருடைய சத்தத்தை கேட்போம். சுயநமானா கூட முழுசுமா ஆண்டோட்ட ஒப்படைப்போம். முதல்ல அவர் நம்மை சுகப்படுத்துவார், அவருடைய தழும்புகளா நாம் குணமாகும். அவர்கிட்ட கேளுங்க. எல்லாத்துக்கும் அவருடைய பெருமிஷன் நம்ம எதுக்குமே கேட்கறது இல்லை. நம்ம அதனாலதான் நிறைய நேரங்கள்ல பாடுபடும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோட துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே,
தங்களுக்கு கிடைக்கும் சிறிய நேரத்துல ஆண்டவர் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆண்டவரே இங்கே வந்து அந்த ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே உங்களுடைய செய்தியை கேட்கிறாங்கப்பா. உடனே ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, கதறி கொண்டிருக்கிறார்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ இதெல்லாம் மாத்துங்கப்பா. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கேட்டேன், அதற்காக இறங்கி வந்தேன் என்று சொல்லி வந்தீங்களப்பா. அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர். ஆத்மாக்களுக்கு மெய்ப்பொறுப்பு கண்காணியுமா இருக்கிறீர் ஆண்டவரே. முன்னே அவர்கள் சொந்த ஜனங்களா இல்லை, இப்போது அவர்கள் உங்களுடைய ஜனங்களா இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவின் கிருபையாய் அவளை ஆசீர்வதித்து அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாத்துங்கப்பா. ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். வேதத்தை அதிகமாய் கற்றுக்கொண்டு ஆண்டவரே வளர்ச்சி அடைய உதவி செய்யும் கர்த்தா. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் வேதத்துக்கு ஒத்திருக்கிறதா என்று சொல்லி அந்த பகுதியை படித்து பார்த்து உண்மையை சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும் கர்த்தா. இந்த கண்களை திறந்தல்லும் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி அவளுக்கு கிருபை செய்வேன் கேட்கிறான். ஆச்சரியமான ஊழியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறாங்க ஆண்டவரே. ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமா இருக்கிறார்கள். கடமைகளை சரியாய் செய்ய மற்றவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாம என்னுடைய அழைப்பு அவரை பற்றி அறிவிப்பது என்று சொல்லி உண்மையை அறிவிக்கவும் அநேக ஆத்மாக்களையும் கொண்டு வரவும் உதவி செய்யும். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். குடும்பங்களில எல்லா நன்மையான காரியங்களையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் தார். உடைய கருத்தில் அவளை ஒப்படைக்கிறோம். பரிபூர்ண சுகத்தோடு காத்துக்கொள்ளும். எல்லா சுகவீனங்களிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலை செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.